இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே 1947 இல் பிரிவினை பிறகு பல முறை போர்கள் மற்றும் இராணுவ மோதல்கள் நிகழ்ந்துள்ளன. இவை பெரும்பாலும் காஷ்மீர் பிரச்சினையை மையமாக கொண்டு நிகழ்ந்தன. இங்கு முக்கியமான இந்தியா பாகிஸ்தான் போர்கள் பற்றிய சுருக்கம் பற்றி காணலாம். எனது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் உதவியாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். 1947 முதல் 1948 வரை காஷ்மீர் போர். நாட்கள் 1947 முதல் 1948 வரை. விளக்கம்: 1947 இல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிந்த பிறகு காஷ்மீர் அரசர் ஹரிசிங் இந்தியாவுடன் இணைவதை தீர்மானித்தார். இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தது. பாகிஸ்தான் ஆதரவு பெறும் புஷ்டூன் கும்பல்கள் காஷ்மீரை தாக்கியதால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டது. விளைவு: போரின் முடிவில் காஷ்மீர் 2 நாடுகளுக்கிடையே பிரிக்கப்பட்டது. இது ஜனவரி 1949 இல் யூதயமாக்கலுடன் முடிந்தது. பொற்கோவை கோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC அமைக்கப்பட்டது. 1965 இந்தியா பாகிஸ்தான் போர். நாட்கள் ஆகஸ்ட் 1965, செப்டம்பர் 1965. விளக்கம்: பாகிஸ்தான் ஆபரேஷன் ஜிப்ரால்டர் என்ற இராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்து காஷ்மீரில் இந்தியாவின் கட்டுப்பாட்டை சீர்குலைப்பதற்காக துணிச்சல் முயற்சி செய்தது. இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மேற்கு எல்லையில் மோதல் ஏற்பட்டது. விளைவு: இரு நாடுகளும் போர் முடிவை வருத்தமாக ஏற்றுக்கொண்டன. தாஷ்கண்ட் ஒப்பந்தம், தாஷ்கேட் அக்ரிமெண்ட். இரு நாடுகளும் 1966 இல் கையெழுத்திட்டது. மேலும் எல்லைகளில் எந்த மாற்றமும் இல்லை. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர். நாட்கள் டிசம்பர் 1971. விளக்கம்: பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியில் இன்று வங்காளதேசம் முக்தி பஹினி என்ற விடுதலை இயக்கம் உருவானது. பாகிஸ்தான் இதனை அடக்க முற்பட்டது. இதனால் உள்ளூரில் மக்கள் துன்புறுத்தப்பட்டனர். இந்தியா கிழக்கு பாகிஸ்தானின் மக்களுக்கு தங்குமிடம் கொடுத்து பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்தது. இதனால் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக போரை தொடுக்க முயற்சித்தது. விளைவு: இந்தியா கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தான் படைகளை தோற்கடித்து வங்காளதேசம், பங்களாதேஷ் என புதிய நாடு உருவானது. பாகிஸ்தான் நாசமாகி போனது. பாகிஸ்தான் படைத்தலைவர் ஜெனரல் நியாசி இந்திய படைகளிடம் சரணடைந்தார். 1999 கார்கில் போர். நாட்கள் மே 1999, ஜூலை 1999. விளக்கம்: பாகிஸ்தான் படைகள் மற்றும் நக்சல் தீவிரவாதிகள் காஷ்மீரின் கார்கில் பகுதியில் இந்திய எல்லைக்குள் புகுந்து சில நிலப்பகுதிகளை கைப்பற்றினர். ஆபரேஷன் விஜய் என்ற ரகசிய நடவடிக்கையை முன்னெடுத்தது. விளைவு: இந்திய படைகள் பாகிஸ்தான் படைகளை அப்புறப்படுத்தி கார்கில் பகுதிகளில் இந்திய ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டியது. பாகிஸ்தான் போரில் சரியான பயனடையவில்லை. இதனால் சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு குறைந்தது. காஷ்மீர் பிரச்சினை. அனைத்து போர்களும் காஷ்மீர் பிரச்சினையை மையமாக கொண்டு நிகழ்ந்தன. சமாதான முயற்சிகள் 1948 மற்றும் 1965 போர்களுக்கு பிறகு ஜனவரி 1, 1949 இல் தலையீடு மூலம் சமாதானம் ஏற்படுத்தப்பட்டது. பிராந்திய நிலை. இரு நாடுகளும் மேற்கு, கிழக்கு எல்லைகளில் மோதல்களுக்கு பின்னர் தங்களின் நெருக்கடியை சர்வதேச மன்றத்தில் எடுத்துக்கொண்டன. இந்த போர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பெரிய அச்சத்தை உருவாக்கின. மேலும் இன்று வரை காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை.